ஏன் சார், அம்மா இல்லாம குழந்தை பிறக்குமா? தாய் இல்லாமல் குழந்தை பிறக்காது, ஆனால் தந்தை அறியாமல் குழந்தை பிறக்கலாம். ஆனா இங்க வேற மாதிரி நடந்திருக்க. எப்படி? அம்மா இல்ல, அப்பா இருக்கு. வினோதமாக இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் பாண்டியன் தான் இந்த குழந்தையுடைய தகப்பன் என்று எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்க, இவர் மட்டும் லீவ் போட்டு ஏன் இந்த குழந்தைய பாத்துக்கறணும்? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மண்ணா கட்டி அங்க என்ன கன்றாவியோ கருமமோ, நான் அன்னைக்கே சொன்னேன் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு. நீங்க அங்க போறதுனாலதான் நம்ம பொண்ணு அங்க போறா. தவறு தவறு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று கூறுவார்கள். ராதாவுக்கு அந்த குழந்தை மீது பாசம் பீறிக் கொண்டு வருவதால் அடிக்கடி அங்கு சென்று வருகிறாள். ஏன் சார், ராதா அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா இப்படி இருக்குமோ? இருக்கலாம். எப்படி? உங்களுக்கு அம்மா மேல வெறுப்பு ஏற்பட்டு நீங்க வெளியில போய் மைனர் விளையாட்டு விளையாண்டு அதுல குழந்தை பிறந்து வீட்டுக்கு தெரிஞ்சா வில்லங்கம்னு விட்டுட்டீங்களா? அட பாவி சண்டாளா, அந்த சிசுவின் விவகாரத்தை வைத்துக் கொண்டு என் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தாதே. எழுந்துடா. ஒரு நகைச்சுவை அப்படி கூறினார். ஆமாம், இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் தானே சொன்னாரு. அது மட்டுமா, என்கிட்ட காசை கொடுத்து யார்ட்டுமே சொல்லவே சொல்லாதுன்னு சொன்னாரே. துரோகி, காசை வாங்கி கொண்டா இந்த விஷயத்தை என் காதில் போட்டாய்? சார், என் வாய் சும்மா இருக்காது. நீங்க இல்லாட்டா என்ன, ஒரு குட்டிச்சவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு கழுதைகிட்ட சொல்லுவேன். உங்களை கழுதங்கிறான். இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன சார் மிரட்டுறீங்க? என்ன மிரட்டுறீங்க? நீங்க கூட தான் அம்மாவுக்கு தெரியாம போட்டு பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொன்னீங்க. நான் வச்சிருக்கலையா? போட்டா வாங்குறீங்க? புல் வாங்க பணம் இல்லை. என்ன சொன்னா நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்க அந்த பாட்டில்? ஏன் சார், அம்மா பாட்டில பட்டார்னு எடுத்து போறாங்களே, அடிப்பாங்களா? டேய் பாண்டிய எங்க இருக்காண்டா? ஏண்டா குழந்தைய கீழே வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், இந்த குழந்தைய பத்தி பிளாட் போட தெரிஞ்சு எல்லாரும் கசமுசா பேசுறாங்கடா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? டேய், உண்மை எப்படியாவது ஊருக்கு தெரிஞ்சுதாண்டா ஆகும். டேய், எவனுக்கோ யாருக்கோ பிறந்த குழந்தைய ஏன் தலையில கட்டிட்டீங்கடா? ஏண்டா கிருஷ்ணன் மாதிரி ஊர் முழுக்க ஆஷா பத்மா லீலா இப்படி சுத்த தெரிஞ்சதே, இப்படி வந்து மம்பள மாட்டிப்பேன்னு உனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்க வேணா? எங்கடா போச்சு அறிவு? டேய், எவ்வளவு சொன்னா நம்ப மாட்டீங்களா? நிறுத்துடா. நீ எவ்வளவு சொன்னாலும் இந்த விஷயத்துல உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லடா. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்லை. நான் விளையாட்டுக்கு போய் சொல்ல போய் அது பெரிய சிக்கல மாட்டிடுச்சு. நான் ஒவ்வொருத்தரையும் டூர் போயிட்டு வரும்போதெல்லாம் உன்கிட்ட கட்டுக்கதை வருவேன். நான் சொன்ன ஆசா பத்மாலாம் எனக்கு யாருனே தெரியாது. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், இனிமையாவது நம்புங்கடா ப்ளீஸ். டேய், அப்ப இந்த குழந்தை யாரோடதான் இருக்கும்? அதான்டா எனக்கும் தெரியல. சரி, இனிமேல் என்ன பண்றதுன்னு பாப்போம். அந்த குழந்தை ஒரு பெரிய தலைவலியா இருக்குடா. டேய், யாராவது இந்த குழந்தைய வந்து கேட்கற வரைக்கும் நாமளே இதை பாத்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வரமாட்டாங்கடா. அப்படி வரவங்களா இருந்தா இந்த குழந்தை ஏன் இங்க வச்சுட்டு போகணும்? இந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டா? போலீஸ் ஸ்டேஷன் போனா கேஸ் அது இது நாம தான் அலையணும். இப்போ இந்த குழந்தை என்னடா பண்றது? டேய், எப்படி இந்த குழந்தை நம்ம வீட்டு வாசல்ல கிடைச்சதோ அதே மாதிரி ஏதாவது ஒரு வீட்டு வாசல் வச்சுட்டு வந்துருவோம். அது சரி, ஆனா இந்த குழந்தை விஷயம் தான் இந்த காலனிக்கே தெரியுமே. நம்ம காலனியும் வேணாண்டா, வெளியே ரொம்ப தூரம் போய் ஏதோ ஒரு வீட்டு வாசல் வச்சுட்டு வந்துருவோம். சீக்கிரம் போய் குழந்தைய வச்சுட்டு வாங்கடா. டேய் பாண்டியா, குழந்தைய சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. டேய், இந்த வீட்டுல வச்சிடலாம்டா, வாடா. டேய், இந்த வீடு விட அந்த வீடு பெரிய வீடு, குழந்தைய எங்கேயே வச்சிடலாம். சரி, சீக்கிரம், யாரும் பாத்துட்டு போறாங்க. சரி வா. என்னடா இதெல்லாம்? டேய், நான் மட்டும் பார்க்கலனா குழந்தைய நாய் கடிச்சிருக்கேன்டா. வீட்டுக்கே கொண்டு போயிடலாம்டா. சரி வா. சார், ட்ரெஸ் போட்டு எங்க சார் கிளம்பிட்டீங்க? இந்த பார், அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காத. குழந்தைக்கு பால் கொடுத்தியா? டேய், இனிமே என்னால குழந்தைய பாத்துக்க முடியாது. எவ்வளவு சென்டர் சேர்ந்து பேர் ஸ்கூல் போலடா. கண்ணா, குழந்தைய பாத்துக்கிறதுல நீதாண்டா ராஜா எக்ஸ்பர்ட். என்னடா கிண்டலா? இன்னைக்கு மரியாதையா நீதான் குழந்தைய பாத்துக்கணும். டேய் டேய், எங்களுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங். நான் இன்னைக்கு ஆபீஸ் போலனா வேலையே போயிருண்டா. ஓஹோ, நீங்க மட்டும் ஆபீஸ் போறீங்களா? நான் என்ன வேலை இல்லாத வெட்டியா சாமியா? ஒரு நாள் தான் வெட்டியாரேன். சார், நீங்க கிளம்பிட்டீங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுவோம், 3 பேருமே லீவ் போட்டு குழந்தைய பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? நேத்து நான் மட்டும் குழந்தைய பாத்துக்கிட்டேன், நான் இடிச்ச வேணாம். நீ ஊர்ல இல்லாதப்ப நாங்க 2 பேரும் குழந்தைய பாத்துக்கிட்டோமே, உன் குழந்தை நினைச்சு நாங்க என்ன இடிச்சு வாங்களா? யாரும் உங்களை நினைக்க சொன்னது? டேய், நினைக்க வச்சுட்டேன். சரி, நமக்குள்ள சண்டை வேணாம். 3 பேருக்கு பொதுவா சீட்டு குலுக்கி போடுவோம். யார் பேர் வருதோ
அவங்க தான் குழந்தைய கவனிச்சுக்கணும். சரி, ஒரு சீட் எடுங்க. யார் யாரு? ஆனந்த். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. காலையில 10 மணிக்கு பால், மத்தியானம் 12 மணிக்கு செரலாக். வரட்டுமா? எதனா சொல்றதுன்னா சொல்லுப்பா. இந்தா பாப்பா ஆயி போச்சுன்னா நல்லா கழுகணும். சென்டி பீரல் வச்சிருக்கேன், நொழுத்திக்க வருமாமோ. சீட்டை குளிக்க போடுவ, சீட்டை குளிக்க போடுவ. அதோ பாரு காக்கா பாரு, காக்கா பாரு, குருவி பாரு, குருவி பாரு, சைக்கிள் பாரு, ஸ்கூட்டர் பாரு, ஆட்டோ பாரு. ஆட்டோல யார் வரா பாரு, நல்லா பாரு. மாமா கூட மாமா குழந்தை என்ன பண்ணுது? ஆமா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். மாப்பிளே மாமா. மாமா மாமா என்ன திடீர்னு வந்துட்டீங்க? லெட்டர் போட்டு கொடுங்க. ஆமா, உங்களுக்கு ரொம்ப அக்கறை. என்ன பொட்டுப்படியோட வந்துட்டீங்க? சும்மா ஒரு 10 நாளைக்கு தங்கிட்டு போலாம்னா. 10 நாளா? 10 நிமிஷம் இருந்தாலும் என்ன ஆகுமோ? ஏன், என்ன ஆகும்? ஒண்ணுமில்ல, ஊட்டியில ஆபீஸ் விஷயமா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். நான் வர வரைக்கும் உங்களை நல்ல ஹோட்டல் தங்க வைக்கிறேன். வாங்க. இரு ஹோட்டலுக்கு அப்புறம் போலாம், முதல்ல வீட்டுக்குள்ள போலாம். போமா பாப்பா. அப்பா, ஏன் இப்படி கேக்குறான்? வணக்கம். இது உங்க வீடு தானே? நீங்க வர வரைக்கும் நாங்க இங்கே இருக்கோம். மாமா, பாண்டியனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிருக்கா. இன்னைக்கு தான் உங்களுக்கு முதல்ல இரவு. மாப்பிள, முதல் இரவுக்கு இன்னும் 10 மணி நேரம் இருக்க, அது வரைக்கும் இருப்போமே. விவசாயம் இல்லாத மாமாவா இருக்கீங்களே. மாமா வாங்க மாமா. வந்துடுச்சு. என்னது வயித்த கலக்குது? மாமா, உங்க அப்பனுக்கு நேரம் காலமே இல்லையா? பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் எங்க இருக்கு? மாமா, அந்த ரூம்குள்ள மட்டும் போயிடு. ஏன் மாப்பிள? தண்ணி இருக்கு, அது மாத்திரம் இல்லையே. வந்துடுச்சு. இப்படி வாங்க, வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். அடச்சி, நீ வராதையா? மாமா மாமா, உங்க மேல எனக்கோ ஏன் லெட்டரே போடல? மாமா, நான் என்ன லெட்டர் போட நிலைமையில இருக்கேன். நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அதை எடுத்து கொஞ்ச அப்பா எவ்வளவு ஆசையா இருக்காரு தெரியுமா? மாமா, என்ன பாத்ரூம் எங்க இருக்கு? கிராமத்துல இருந்து அப்பனும் பொண்ணு இதுக்கு நான் வருவீங்க? கடவுளே. அது இல்ல மாமா, மூஞ்சி அலம்பணும். அது உங்க பெட்ரூம் தானே? பாமா 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 பாமா. என்னது? குழந்தை துணி? குழந்தை துணி? பாண்டியன் குழந்தை துணி. அவருக்கு இன்னைக்குதான் முதல் இரவுன்னு சொன்னீங்க, குழப்பறீங்களே. குழப்பிட்டானோ? அக்கா துணி. அக்கா குழந்தை துணி. என்னது? குழந்தை அழற சத்தம் கேக்குது. குழந்தை அழ சத்தம் கேக்குதே. எனக்கு கேட்கலையே. டேப் ரெக்கார்டர். பாபு குழந்தை அழுகுற மாதிரி மிமிக்ரி பண்ணானா, அதை டேப் பண்ணிட்டோம். நல்லா இருக்கா? இது யாரோட குழந்தை? யாரோட குழந்தை இது? இது என் குழந்தை இல்ல. பின்ன ஏன் குழந்தைய கூடையில ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இந்த பீரோல வைக்க முடியும். கிண்டலா பண்றீங்க? உன் கூட எனக்கு கிண்டல். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, இது உங்க குழந்தைதான். சத்தியமா சொல்றது என் குழந்தை இல்ல. என்ன நம்பு பாமா. நான் சொல்றேன், இது உங்க குழந்தைதான். இல்ல பாமா, நம்பு பாமா. பாமா பாமா பாமா, இது என் குழந்தை இல்ல பாமா. போய் சொல்லாதீங்க. உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்ல? சத்தியமா என் குழந்தை இல்ல. அப்பா புறப்படுங்க. எங்க பீச் பார்க்கவா? ஊரை பார்த்து போக. ஏன் மாப்பிள, என்ன பண்ணீங்க? நீ இருக்கும்போது என்னத்தையா பண்ண முடியும்? அப்பா, இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம். பாமா பாமா பாமா, இருமா பாமா பாமா. முடியாதுன்னா முடியாதுதான். அப்பா, நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? டேய், குழந்தை அழுதுடா. என்ன பண்ண சொல்ற? டேய், போய் குழந்தை அழுக நிறுத்துற. முடியாதா? டேய், இன்னைக்கு நீ தானே சீட்டு குளிக்க போட்ட? ஆமா. அப்ப நீ தான் குழந்தைய பாத்துக்கணும். நீ கேன் போடா. முடியாதா? டேய், நான் மட்டும் குழந்தைய பாத்துக்கிட்டே நானே இடிச்சு வேணா? ஆமா. டேய், இத பாரு, நியாயம் நியாயம். நீ தான் சீட்டு குழி போட்ட, நீ தான் பாத்துக்க. நிலைமை புரியாம நாட்டு பத்தி பேசுறீங்களே. நாட்டு பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கரெக்ட் கரெக்ட், அதுவும் நியாயம் தான். நீ போய் பாத்துக்க. டேய், நீ நாட்டு பத்தி பேசுற? நீ அவன் சப்போர்ட்டா? நீ பெரிய பஞ்சாயத்து புடிங்க. டேய், மிஸ்டர் பாண்டியன், கதவை திறந்து வச்சுட்டு இந்த ராத்திரி நேரத்துல குழந்தைய தனியா விட்டுட்டு இருக்கீங்களே. கொடுங்க. குழந்தைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். யாரோட குழந்தைன்னு இன்னும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துல சேர்க்கறது தான் நல்லது. நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா போலீஸ்ல சொல்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க மனசு வச்சா முடியும். இங்க இருக்கிற எத்தனையோ அனாதை குழந்தைங்கள்ல இதையும் ஒன்னா சேர்த்துங்க மதர், ப்ளீஸ். சாரி சார், குழந்தை அனாதைங்கிறதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும். நாளைக்கு குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து இந்த குழந்தைய கொடுங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அப்ப இந்த குழந்தைக்கு வேற என்னதான் வழி? எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியா? நாங்க போற வழியில வாசல்ல குழந்தை வச்சுட்டு மணி அடிச்சிட்டு ஓடிடுறோம். அப்ப என்ன செய்வீங்க? அந்த மாதிரி வந்த குழந்தைங்க எத்தனையோ இங்க இருக்குல்ல. அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? ஏதாவது ஒரு வழியில குழந்தைய பத்தி இங்க கொண்டு வந்து போட்டுட வேண்டியது. இதே வேலையா போச்சு. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். வாடா வாயாண்டா.
அப்ப ஏஜென்ட்ட குழந்தைய கொடுத்துட வேண்டியதான். அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ குழந்தைய அனுப்பி நல்லா பாத்துக்குவாங்க. குழந்தைய நாங்க உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறோம். சார், குழந்தைய பத்தி நல்லா விவரமோ அழகப்பன் நான் ஏற்கனவே சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்களா? உங்களை பத்தி அக்கு வேற ஆண் வேற சொல்லிட்டேன். குழந்தைய கொடுங்க. உங்கள்ட்ட இருக்கிறத விட வெள்ளைக்கரைட்டு இருந்தா குழந்தை நல்லாவே வளரும். தைரியமா குழந்தைய கொடுங்க. தைரியமா கொடுங்க சார், நான் நல்லதுமா அனுப்பி வைக்கிறேன். டேய், அழகப்பண்ணே சொல்லிட்டாரு, அப்ப கரெக்டா இருக்கும். குழந்தைய கொடுங்கடா. குடுறா. ஆ. அவர் நல்லாவே பாத்துக்குவாரு. நீங்க நடங்கப்பா. எந்த பெண்ணெல்லாம் பாத்துக்கிட்டீங்களே, நடங்கப்பா. அம்மா அப்பாடா. டேய், இப்பதான் நிம்மதியா இருக்குது. ரொம்ப டயர்டா இருக்குடா. கொஞ்சம் விஸ்கி அடிப்பாமா? ஏய், ஏதோ பிரிய கூடாதது நம்மளை விட்டு பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த பாடுறா, இந்த மாதிரிலாம் பேசுன அப்புறம் உன்னை விட்டு நாங்க பிரிஞ்சிருவோம். பேச பாடுறா, தூங்குடா.